ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. நிலக்கடலை தேங்காய் பருப்பு உருண்டை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலையை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கப்பால் 3/4 கப் எடுத்துருக்கேன். இதை நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து தேங்காவோட ஈரப்பதம் போக நல்லா வறுத்துக்கலாம். எந்தளவுக்கு வறுத்து நீங்கள் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இந்தளவுக்கு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் முழுசாக கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். கரெக்டான அளவு தான் எடுத்துருக்கிறேன். வெல்லம் முழுகிற வரைக்கும் தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். கம்பி பதத்துக்கு வரணும். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வறுத்து வச்ச தேங்காவையும் நிலக்கடலையும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவும் நிலக்கடலையும் ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட கூட 6-7 ஏலக்காயும் சேர்த்து நிலக்கடலை கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லமும் கம்பி பதத்துக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இது கம்பி பதத்துக்கு வந்துருச்சான்ட்டு இந்த கரண்டியால் அள்ளி பார்ப்போம். இப்படி அள்ளி பார்த்தோம் அப்படின்னா நூல் மாதிரி வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கையில் எடுத்து பார்த்தோன்னா சுட்டுக்குவோம். அதனால் கரண்டியில் ரொம்பவே சுலபமாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் நிலக்கடலை கலவையை இதோட சேர்த்துடலாம். வெல்லத்தோடு சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா வெல்லம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடலாம். பொறுமையாக கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இது 3/4 மணி நேரத்துக்கு ஆறட்டும். கேக் மாதிரி கூட இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டையாக தான் பிடிக்க போகிறேன். நல்லா ஆறி வந்துருச்சு. இதை நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். லைட்டாக சூடு இருக்கணும். அதுக்காக ரொம்ப சில்லுன்னு ஆறிடக்கூடாது. லைட்டாக சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இதை இனி உருண்டை பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினம் நிலக்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டேஸில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.